பாதம் பணிந்து அம்மையப்பர் பாதம் பணிந்து எனக்கு வாய்ப்பளித்த அபிராமி அந்தாதியில் கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் தலைப்பு 6. சென்னியதும் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே முன்னியதும் திருமந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உடன் பரமாகம பத்ததியே. இதனுடைய பொருள், இம்மந்திரத்தில் அம்மை சிவப்பு நிறமுடையவளாக இருக்கிறாள் என்கிறார் பட்டர். தன் தாமரை போன்ற திருவடியை என் தலையில் வைத்தவள் என் நெஞ்சத்தில் இருப்பது அபிராமியினுடைய மந்திரம். நான் அடியார்களுடன் இருக்கிறேன். நான் ஆகமங்களை பாராயணம் செய்கிறேன் என்கிறார். இந்த ஆகமத்தை பாராயணம் செய்வது என்பதுதான் நம் ஞான மார்க்கத்திற்கான அருள் நூல்களை குறிக்கிறது. அவருக்கு ஞானத்தை பற்றி இதில் சொல்றார். வேதத்தின் வடிவம் ஆகமம், ஆகமத்தின் வடிவத்தையே திருமுறையாக பார்க்கிறோம். எனவே ஞானத்திற்கு அடிப்படையான அருள் நூல் கல்வியை இந்த மந்திரத்தில் சொல்கிறார். மந்திரம் 11. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை 4 தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் மாடரங்காம் எம்பிரான் முடிக்கணியதே. அந்த பாடலின் அம்மை ஆனந்த வடிவமாக இருக்கிறாள். என் அறிவாக நிரம்பிய அமுதம் அவள். பஞ்சபோதங்களின் வடிவானவள். அவள் திருவடிகளே வேதங்கள் முடிகின்ற இடம். ருத்ரம் வணங்கக்கூடிய கடவுள் அம்மை. இந்த மந்திரத்தில் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் என்ற தொடர் ஞானத்திற்குரிய தொடர். இந்த அறிவாய் என்பதைத்தான் ஞானம் என்று கூறுகிறோம். அந்த ஞானத்தின் பாதைதான் ஆனந்தம் என்றும் அமுதம் என்றும் சொன்னார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்ட நாம் வீடு வரை எடுத்துக்கொள்ளவில்லை. ஞானத்தை எடுத்ததையே வீடுவாராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த மந்திரம் ஒரு ஆதாரம். ஆனந்தமாய் என் அறிவாய், இதை என் அறிவாய் என் ஆனந்தமாய் என்பதை திருப்பினால் அறிவின் பயன் ஆனந்தம். ஆனந்தம் என்பது வீடு வேறு என்பதை பார்க்கலாம், இல்லை அறியலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த குருநாதர் பாதத்திற்கு திருமலர்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். ஞானம், அதாவது ஒரு நூலை ஒருத்தர் பேசுவாங்க. 100 மந்திரம் இருக்க ஒரு நூலை 9 பேர் பேசுகிறார். 9 பேர் ஒரு நாளைக்கு. நவராத்திரிங்கிறதுனால எத்தனை பேர்? 9 பேர். இப்போ இந்த நூல்ல வேதம்னு வருது ஏன்னு கேட்டது பதில் சொல்ல தெரியாது. நூல்கள் சொல்லப்பட்டால் அது ஞானம் பேசப்படுறாங்க. திருக்கோயிலுக்கு வர்றோம், திருக்கோயில் வேலை செய்யறது சனியை, சிவ பூஜை பண்றோம் இன்னைக்கு. அதுக்கு படிக்கணும்ல. அந்த படிக்கிறத சொல்ற இடம் தான் அந்த வேதம் வர்ற இடம். பரம ஆகம பத்ததி. ஒரு ஆசிரியர் வர்றாருன்னா கையில என்ன வச்சிருக்கணும்? நூல் வச்சிருக்கணும்ல. இந்த சரஸ்வதி அப்படின்னா கையில என்ன வச்சிருக்கணும்? 7 வைத்திருக்கணும்ல. அப்ப சிவபெருமான் வந்தாருன்னா என்ன புத்தகத்தை வச்சு நடத்துவார்? அதான் வேதம். எனவே அது ஞானத்தை சொல்லுறதுங்கிறத அழகா சொன்னாரு. அவருக்கு ஒரு அதிக தலைப்பு, அந்த ஞானத்தை தான் கடைசி தலைப்பா வைத்தோம். அது சொன்னா பாருங்க, ஆனந்தமாய் என் அறிவாய், என் அறிவாய் ஆனந்தமாய். அந்த மந்திரத்தை ஒரு நாள் பேசலாம். அவர் பேசுற 2 மந்திரத்தை ஒரு நாள் பேசலாம். அவ்வளவு செய்தி. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அதாவது அறிவுங்கிறதான் நம்ம ஞானம்னு சொல்லணும். அறிவின் மூலமாகத்தான் நம்ம ஞானத்தை பெற்று அந்த ஞானம் முதிர்கின்ற பொழுதுதான் நம்ம பேருந்து நிலைக்கு செய்யறோம், போகிறோம். முத்தி நெறி அறியாதன்னு சொன்னார். அறிந்தா புத்தி நெறி வந்த முத்தி நெறி அறியாத முற்கரோடு முயல் வேலை பக்தி நெறி. அந்த நெறின்னு சொல்றதுதான் மார்க்கம் சொல்லணும். பக்தி நெறி அறிவித்து அதுதான் ஞானம் இருக்கிற இடம். அதை துல்லியமா பார்த்தீங்கன்னா அது பேசின அந்த மந்திரத்தினுடைய கருத்துக்களும் மந்திரமே எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சிடும். நாம் அடுத்து விரைவாக பாக்கியவங்க பேசுறாங்க. அதற்கடுத்து நம்ம பேசியதாக சிறப்பு செய்து சித்ராக்கா வந்துருக்காங்களா?